செய்த நால்வர் கொற்றால் உயிர் துணையே. வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளர்வயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருவுருவை நான் மறையின் தனித்துணையை தேனக்கமால் கொண்டு வானத்தின் விதையின்றி மண்ணின் மதிக்கொழுந்தை தேனக்க மலர் கொண்டு செஞ்சடையார் சிறுதொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். அடியார் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த ஆசனம் யாருக்கு அளிக்கப்பட்டது என்றால் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான் ஆசனத்தில் அமர்ந்து இந்த திருத்தொண்ட தொகை புறாத்தையும் எழுதி நமக்கெல்லாம் விரிவுரையாக சொல்லியிருக்காரு. அதை கேட்டது அனவாய சோலை. நம்மன்னா ஆதாய சோழருடைய ஆசனத்தில் நம்ம அமர்ந்திருக்கலாம் சேர்ந்து. அவரோட சேர்ந்த பின்னால் உள்ள ஆளுகள்லாம் இந்த பக்தி பெருமக்கள்லாம் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. இப்போ அவருக்கு கதை சொல்ல போகிறாரு. யார்? ஞானசம்பந்தனுடைய கதையை சேக்கிழார் பெருமான் சொல்ல போகிறாரு. சொல்லுங்கள். திருஞானசம்பந்தர் பாதங்கள் போற்றி சொல்லு. திருஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி. அதாவது உலகம் செம்மையாக நடைபெறும் பொருட்டு இறைவன் திருவருளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர்கள் ஞானசம்பந்த பெருமான். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா சீர்காழி அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். யாருடைய அப்பா அம்மா? இவருடைய அப்பா அம்மா யார் அப்படின்னா சீர்காழியில் கவுனியர் கோத்திரம். அதாவது வடமொழி சொல்லக்கூடிய அந்த அந்தனர் குலத்தில் பிரிவு இருக்கு. இப்போ வேளாளர் அப்படின்னு சொல்லி எத்தனை பிரிவு இருக்கு. அதே மாதிரி செட்டியார் அப்படின்னு சொல்லி எத்தனை பிரிவு இருக்கு. அதே மாதிரி அந்த காலத்தில் கோத்திரம் அப்படின்னு ஒரு வழி. அது ரிஷி கோத்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா சிவகோத்திரமாக இருக்கலாம். அதில் அந்த கோத்திரம் கவுனியர் கோத்திரம்னு ஒரு கோத்திரம். இதில் அந்த அதாவது அந்தனக வழியில் அந்த இதில் கவுனியர் கோத்திரத்தில் இவங்க அப்பா அம்மா அவர் வந்து சிவபாத இருதயர்.